வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு வார இறுதி நாள். நிச்சயமாக வந்துட்டு இந்த சனிக்கிழமை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். என்னென்னா 11 வருஷம் கழிச்சு இந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ராங்காக தெரியுதா? ஓகே, இந்தாங்க உங்களுக்கு பேரனோ பேத்தியோ அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட வரப்போகிறாங்க. வாங்கிக்கோங்க. ஸ்வீட் பாக்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுங்க. நன்றி நன்றி. இவங்க வந்து சின்னம்மா. ஓகே, நான் வந்து ஸ்வீட்ஸே சாப்பிட மாட்டேன், ஆனால் இது நீங்கள் எல்லாருக்கும் எல்லா ஸ்டாஃப்க்கும் இதை கொடுத்துருவேன். சரியா? என்னங்க, நான் ஒரு பொட்டு இங்கே கூட்டி விட்டு சுகர் இருக்கா? அச்சோ, சுகர்னாலே சாப்பிட்ருவீங்களா? எதுவுமே காரம் இல்லையே. எத்தனை வருஷம்? உட்காருங்க உட்காந்து பேசுங்க. ரொம்ப மனசு நொந்து போய் அவ்வளோ ஏங்கி போய் கிடந்தா. இந்த சின்னம்மா அழுகிறீங்க. சின்னம்மா அழக்கூடாதுனே. எவ்வளவு துவா கேட்டிருப்பீங்க. அடுத்து ஏன்பா நான் சொன்ன அடுத்த நோம்புக்கு உங்க கையில குழந்தை இருக்கும். லைன்ல இருக்காங்க அவங்க. ஹலோ, அடுத்த நோம்புக்கு உங்க கையில குழந்தை இருக்கும். ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். 11 வருஷம் விரதத்தை முடிச்சு அம்மாவாய் உன் ஹஸ்பண்ட் அப்பா ஆக்கியிருக்க. வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? ரொம்ப சந்தோஷப்பட்ட. கஷ்டப்பட்டு போராடி நான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்ட்டு. மாத்திரை காய்ச்சல் மாத்திரை பாதியில அவருக்கு தெரியாம பால்ல கலந்து ஒரு மாத்திரை சாப்பிட மாட்டாரு. எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்ற? என்ன பேசுறேனே தெரியல. இல்ல என்னடா ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் மந்த் இப்ப வாங்கி சாப்பிடல. 20 நாள் கூட அந்த நான் மருந்து சாப்பிடல மேம். ஓகே, 9ஆம் தேதி போன மாசம் வாங்கிருக்கீங்க மருந்து. 9/4. என்னைக்கு செக் பண்ணீங்க பிரெக்னன்சி? 38ஆவது நாள் செக் பண்ணீங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஒழுங்காவே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி நான் வந்து செக் பண்ணனே சும்மா. அப்புறம் வரும்னு ஒரு துளி கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் படவோட நினைச்சிச்சு. அவ்வளவு ஒரு நர்வஸா இருந்துச்சு. உண்மைதானா இது? உண்மைதானா அப்படின்ட்டு. கடவுளுக்கு நன்றிடா. உனக்கு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட உலகம் போற்றும் பிள்ளை பிறந்து நிறைய பேர் புகழ் எடுத்து தரும். உன் அம்மா எல்லாம் பாவம் எவ்வளோ நோன்பு இருந்திருப்பாங்க, எவ்வளோ விரதம் இருந்திருப்பாங்க, எவ்வளோ அது 11 வருஷம் போது முஸ்லீம் இதெல்லாம் 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றுக்கணும்பாங்க. நீ பெற்றுக்கூடா. உனக்கு எத்தனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த குழந்தை கலங்கு மாதிரி உன் கையில் வரும். சரி, பயத்துக்கு நான் மறந்துறேன். உங்க அம்மா கையில நிறைய ஒரு 7-8 பிள்ளை பெற்று கொடுத்துரு. எத்தனை பிள்ளை வேணும் உனக்கு? கண்டிப்பாடா, கண்டிப்பா நிறைய குழந்தை பெற்று வதன்னு நான் பிளஸ் பண்றேன். நான் ஒரு அக்காவா உன் தலைமுறையில குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டது நீ தான் கடைசியா இருக்கணும். உன்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆனோடனே குழந்தையா பிறக்கட்டும். சரியா? நிச்சயமா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு. இனி எல்லா இடத்துலயும் நீ வந்துட்டு உன்னை முதன்மையா தலையா இருப்ப. சரியா? வீட்டுக்காருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடு. அவர் ஏன் ஹோமியோபதிக்கு இவ்வளவு தூரம் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு? ட்ரீட்மெண்டே பார்க்க வேணாம், கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. இல்ல இங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேம் கொடுத்தேன். ஓ சரி சரி. எனக்கு நிக்கல அப்படின்னா அடுத்த தடவை அவர் வந்திருக்கவே மாட்டாரு. நான் சொன்னேன்ல வேணான்னு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஓகே, ஆனா அவருக்கு ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனா நான் என்னோட கேள்வி என்னன்னா, அவர் ஒரு மாத்திரை காய்ச்சல் மாத்திரை கூட அவங்க சித்தி சொல்றாங்க காஃபில மறைச்சி பால்ல கலந்து கொடுக்கணும் அப்படின்னா, அப்புறம் எப்படி இப்ப இந்த மருந்து ஃபுல்லா சாப்பிட்டாரா சாப்பிடலையா? முடிக்கல, அவர் கொஞ்ச நாள் தான் சாப்பிட்டாரு. சரி, போட வச்சு ஜெயிச்சிட்டல. இப்ப ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப இனிமே என்னோட பிரேயர்ஸ்ல நீ எப்பயுமே இருப்ப. உன்னோட துவால அக்கா இருப்பேனா? கண்டிப்பா. சரி,
என்கிட்ட வர எல்லா இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டும் கன்சீவ் ஆன எல்லாருக்கும் குழந்தை பிறந்தணும்னு சேர்த்து இது வாக்கியல, சரியா? சரி, கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா. நான் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் அவனுக்கு திருப்பி நான் இந்த வீடியோ முடிச்சு கூப்பிடுறேன்டா, சரியா? சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களோட மகா குழந்தை இல்லைன்ட்டுன்னு இவ்வளோ வருஷம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போகாம வீட்லயே அவங்க இருந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட் வேணாம் அதுவா வரட்டும்ட்டுன்னு. ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் தான் கூட்டிட்டு போய் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். ஓ, மாப்பிள்ளை வர மாட்டாரு, அவர் மட்டும் வர மாட்டாரு. மகளை விட்டு போவீங்க? ஆமா, எனக்கு அந்த பிள்ளைக்கு நீர் கட்டி இருக்கு மகளுக்கு. ஆமா, irregular periods, மாசம் பீரியட்ஸே ஆகாது இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனையில ஒரு குறை இல்லை, உனக்கு தான் இருக்கு, நீயே போய் பாரு அப்படின்னு கூட்டிகிட்டு நான் அந்த பிள்ளைய மட்டும் கூட்டிகிட்டு போய் நிறைய ஆஸ்பத்திரி போயிருக்கேன். போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதோட சரி இப்போ எல்லா மேலே பாரம்பரியம் போட்டு கடைசியாக இதையும் பார்ப்போம் அப்படின்னு இங்கே வந்தேன். இன்ஷா அல்லாஹ் கடவுள் வந்து கொடுத்துட்டேன், நல்லா நல்லா சரி. கொடுத்துட்டேன். நீங்க இப்ப சந்தோஷப்படணும். இப்ப எதுக்கு கண்ணீர் எல்லாம் மாத்தி மாத்தி? ஓகே, கடவுள் நீங்க எனக்கான இனிமே துவா கேட்கணும். நான் எல்லாருமே கேட்பேன். நான் வந்து குழந்தை சாடக்கூடாது. முடியாம பிள்ளைகளை நிறைய பிள்ளைங்க பார்க்கும்போது பேச மாட்டேங்குது. ஆமா, நிறைய பேசாத குழந்தைங்க தான் வருவாங்க என்கிட்ட. அது விர்ச்சுவல் ஆட்டிசம், அதெல்லாம் நான் பேச வச்சிருவேன். இப்ப இந்த பிள்ளைக்கு வந்து யூரின் போற இடத்துல வலிக்குது, குத்துதுங்க. அதெல்லாம் பயப்படாது, நான் இப்ப அதுக்கெல்லாம் மருந்து தருவேன். இது இனிமே அது ஏன் பிரச்சனை, நீங்க பயப்படக்கூடாது. எதுக்கு மாத்தி மாத்தியா? நீங்க இங்க வர மித்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் துவா கேட்பீங்களா? சரி, அது உங்க மனசுதான் கடவுள். அந்த அப்படி இப்படி உங்களுக்கு பேரம்பேத்தி இல்லாம போகும். வதன்னு பேரம்பேத்தியா இருக்க போது உங்களை சமாளிக்க முடியாம இருக்க போது. சந்தோஷமா வச்சுக்கோங்க. இனிமே நீங்க துவா கேட்கும் போது என்கிட்ட வர எல்லா குழந்தை இல்லாதவங்களும் ஈஸியா நான் தொட எல்லாரும் குழந்தை பார்த்தோம் எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க கண் கலங்க கூடாது, எமோஷன் ஆகக்கூடாது. சமாதானப்படுத்துங்க உங்க அக்காவை. அக்கா ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம். ரொம்ப அழுதுருவான். 10 நாள் தள்ளி போயிட்டாலே போதும். அவளுக்கே தெரியாது லேட்டா பீரியட்ஸ் வரும்னு. ஆனாலும் 10 நாள் தள்ளி போச்சுன்னா எத்தனை காடு இந்த காடு காடா இது, எத்தனை காடு இவ்வளவு காடு வச்சிருக்கா. 11 வருஷம் ஒரு எப்பயுமே 3 மாசம் ஆனாதே பீரியட் வரும். அதனால என்ன செய்யணும், 10 நாள் ஒரு 30 நாள் 40 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு கார்டு அது போட்டு அதில் ஒரு போட்டு இருந்தோன்னே அப்படி போட்டு அழுதுவா. திரும்ப மறுபடியும் 10 நாள் குடிங்க அந்த கார்டு. அப்போ நல்லா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்கு பாருங்க. சூப்பர். ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கார்டு இனிமே உங்க மகா வாங்காது, சரிங்களா? இனியே வாங்கினா அடுத்தடுத்த குழந்தை தான் வரும். இந்த குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஃபர்ஸ்ட் பேபி தான் இவ்வளோ கஷ்டப்படும். செகண்ட்லாம் அசால்ட்டாக கன்சீவ் ஆகும், சரிங்களா? கவலைப்படாதீங்க. சரி, இதே மாதிரி நான் தொடுற எல்லாருக்கும் குழந்தை செல்வத்தை கடவுள் கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் என்ன பிளஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நன்றி. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்குது. ஸ்வீட் பாக்ஸ்